மாளிகைப்பாறை கருப்பசுவாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி கொடுக்க வாக்கு காக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கரூர். மகனை பற்றி கேட்டுனது யாரு? பா ப்ரூ பா ப்ரூ என்னப்பா ஆச்சு பையனுக்கு? கால் வந்துட்டு வா. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் இல்லை, ஜாதகத்தில் இடமும் இல்லை, பஞ்சனையும் கண்டதில்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகாளி என்னும் ஒரு தெய்வமும் என் கருப்பசாமியும் நானும் அங்கே குடியிருப்பேன். 3 ஆண்டு காலங்களாக திருமணத்தை நோக்கி பயணம் செய்து வெற்றியடைய முடியவில்லையே என்ற வேதனை உன் மனதில். இடைப்பட்ட காலத்தில் உடலில் வேதனையும் துயரங்களும் ஏற்பட்டு துன்பத்தை அடைந்தாய். வீட்டில் இருக்க பெண்ணடியாளுடைய உடலும் பாதிக்கப்பட்டன. ஆனால் வீட்டில் ஒவ்வொரு துன்பங்களும் துயரங்களும் வருவதற்கெல்லாம் மாந்திரிகங்கள் காரணமாக இருக்கலாமா என்ற மனக்குழப்பங்கள் தோன்றி மறைந்தன. அது நிலையானதாக இல்லை. மகனுடைய மனதில் ஒரு ஆசை தோன்றி நட்பு கொண்டு அவைகள் வெற்றி பெற முடியாமல் வேதனையுற்று தோற்றுவிட்டான். ஆனால் இப்போ முறையான கல்யாணத்தை நாடி இருக்கிறதுனால இந்த ஆவணிக்குட்பட உனக்கு அற்புதமான ஜாதகத்தை வர வச்சு கல்யாணத்தை நடத்தி தந்தா போதுங்களா? அதுதான்டா பிரச்சனையாக இருக்கு. வர வைக்கிறேன். இருந்து காலடி நிற்கும். கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு வெள்ள 2 தூக்குங்க. கருப்பசாமி, என் கணவர் என் கூட அன்பா இல்லை. பூ ஒன்று வாடுதம்மா அதன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருடத்துக்கு முன்னால் சில பணங்கள்லாம் ஏமாந்து வேதனை அடைந்தாய். அந்த வேதனைக்குரியவர்கள் தவறான வழிகளில் உங்களை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்துக்கு பல இழிவுகளையும் ஏமாற்றங்களையும் உருவாக்கினார். உண்மையா இல்லையா? அந்த பணத்தையும் வந்து சேர்க்கணும். இப்போ வீட்டுக்காரருடைய மனநிலைகள் உங்கள் பக்கத்தில் ஆச்சாரமாக இல்லை. அதனால் அவருடைய மனதை கொஞ்சம் திருத்தி குடும்பத்தில் ஒன்றா வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் அது வேறோர் கை தொடலாமா? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? இன்னொரு முறை கால் வந்துட்டோமா? நெஞ்சிலோர் ஆலயம். வா மகளே. இன்னொருத்தருடைய நட்பால் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. சரானா, அதை மாற்றி உன் கையில் ஒப்படைக்கிறேன். இந்தா சக்தி உண்டு. பொறுமையாக இருந்து வெற்றி அடைவாயம்மா. வாழ்க்கை. கர்ப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்ப்பசாமிக்கு, என்னுடைய தொழில் இடம் சம்பந்தமாக பிரச்சனையாக இருக்குது. வாங்க. பாக் பாக். உனக்கு எந்த வருமா? அவர் கெட்டிக்காரரு. நல்லா கும்பிடலையே. இன்னும் 2 தடவை கும்பிடுங்க. உங்கள் மனசு சாமிகிட்ட போகலை. என்னாச்சு? ரெண்டு இடத்துல வீடு இருக்கா உங்களுக்கு? எங்கெல்லாம் இருக்கு? அப்படியா?
2 வீட்டுக்கு என் குதிரை போகுது, அதான் கேட்டேன். ஒரு வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்களா? இன்னொரு வீட்டில் யார் சார் இருக்கா? காலைல விட்டுறாங்க. வரலாம், மனம் குழம்பாமல் வந்து உட்காரலாம். என்னப்பா வேண்டும்? 3 வருத்தமாகவே நீ நடத்துகிற தொழிலில் பண நஷ்டமும் லட்சங்கள் இழப்பும் நடக்கும். இருக்கா? ஒரு பிள்ளைகளுடைய மனதை பற்றி, வாழ்க்கையை பற்றி அடிக்கடி பிரச்சனைகளும் ஊர் வம்பு பிரச்சனையும் குழப்பமும் நடக்கும். அவைகள்லாம் மாற்றி தெளிவாக்கி தாரேன். நரம்பியல் சம்பந்தமான பிணி உன் உடம்பிலே தோன்றி உயிருக்கு ஆபத்து வருமோ என்ற பயம் தோன்றியிருக்கும். இதுக்கு மாந்திரிகங்கள் காரணம்தான் என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கும். கால் சொல்லலாம். வேற என்ன வேணும்? நடத்தி கொடுப்பா, வரலாம். வேற என்ன வேணும்? நினைச்சதை நடத்தி தாரேன், இடத்தையும் முடிப்போம், வெற்றியாகும். கருப்பசாமிக்கு ஐயன் கருப்பசாமிக்கு அடுத்து ஒத்துனாரு. திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது. கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க உண்டா? வாங்க. உங்களுக்கு கரூர் இல்லையாமலா? எந்த ஊர் உங்களுக்கு? தான் தோன்றி மலை. அங்கே யார் சிவன் இருக்காரா? கால் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக ஒருவருடைய உடல்நிலைகள் அடிக்கடி பிரச்சனையும் துயரமும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? இடைப்பட்ட காலத்தில் அரசல் புரசலாக ஒரு சிலருக்கு பண உதவி செய்து நஷ்டத்தை இழந்திருப்பேன். இதில் உன்னுடைய பணமும் நஷ்டமாயிருக்கும், நீ சிலருக்கு கொடுக்கணுங்கிற நிலைமையும் இப்போ தோன்றியிருக்கு. இந்த நிலைகளை மாற்றித்தாரேன். ஒரு இடம் சொந்தமாக மனம் அடிக்கடி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதை வச்சிருக்கவா வேண்டாமாடா? அதை வேண்டாம், கொடுத்து முடிப்போம். இந்த வெற்றி தாரேன். கருப்பசாமிக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்த மங்கை. நடை மறந்த கால்கள் தன்னை தடயத்தை பார்க்கிறேன், வெறுங்காற்றில் ஒளி கொண்டு சிலை ஒன்றை வடிக்கு. இன்னும் அவசரப்பட்டிருக்க தான் செய்தியை தவிர நிதானமாக உன் மனசை சாமிக்கு கொடுக்கல. ஐயா யாரு? இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க? குழந்தை வேணுமா? நான் குழந்தைக்கு கேட்டிருக்கேன், அதான். நின்னுங்க. விடிந்து விட்ட பொழுதில் கூட வாமா, உட்காருமா, பக்கத்தில் வா. உன்னுடைய சரீரத்தில் பெண்மைத்தன்மை ஆண்மைத்தன்மை இரண்டையும் ஈடுகட்டி பார்க்கிற பொழுது பெண்மைத்தன்மையினுடைய ஹார்மோன்களுடைய சக்தி கொஞ்சம் குறைவு. டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களா? அதனால் குழந்தை பாக்கியத்தினுடைய தன்மையில் உருவாகினாலும் அந்த அணுக்கள், உயிரணுக்கள் உள்ளேயே உடனுக்கு உடன் அழிந்து போய் குழந்தை தங்காத நிலை இருக்கிறது. இதானே உண்மை? கால் ஒன்றுவா. இந்த அளவுக்கெல்லாம் சாமி ஜீன் பற்றியெல்லாம் சொல்கிறாரே, இது எதுவும் மாய மந்திரமா? அப்படிலாம் நினைக்காதீங்க. ஞானத்தை உண்மையாக அடைந்தால் எந்த ரகசியத்தையும் எடுக்க முடியும். அது தெய்வீகமே தவிர வேறு எந்த லீலைகளும் கிடையாது. உட்காரலாம். அதனால் வலது பக்கத்து உன் உடலில் வலது பக்கம் ஒரு பகுதியான உணர்வும் இடது பக்கத்தில் ஒரு பக்கமான வலி வேதனைகளும் இருக்கும். இந்த வலி வேதனைகளுக்கு காரணம் என்னுடைய பிறவி அம்சமா அல்லது வேறு ஏதோ பாவ ஜென்மத்தின் சூழ்நிலையா, இல்லை என் வீட்டுக்காரர் வழியில் ஏதாவது தப்பு நடந்துருச்சா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனை உன் உள்ளுணர்வில் இருக்கா? கால் வந்துட்டு வா. உட்கார்.
உன்னுடைய கணவனுடைய அங்கத்தில் உயிரணுக்களுடைய கவுண்டிங் வந்து 79% இருக்குது. ஏற்கனவே டெஸ்ட்டில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு குறையும் இல்லை. உன்னுடைய அணுக்கள் சம்பந்தமான விஷயத்தில் தான் குறை இருக்குன்னு எல்லாரும் சொல்லுதாங்க. அது உண்மை இல்லை. அதனால் கருப்பசாமியுடைய சக்தியினால் ஐப்பசி மாதம் சூரசம்காரத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் தோன்றி உள்ளுக்குள்ளே வளர்ந்து ஆம்பளை பிள்ளையாக இந்த உலகத்துக்கு காட்சி கொடுக்கும் பிறக்கின்ற பிள்ளைக்கு கருப்பசாமி என்று பெயர். புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு. வருக மகளே, பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலமாலை முக்கணிகளோடு என்னை வந்து காண்பாயாக, வெற்றியும் அடைவாயாக. அப்போ கொஞ்சம் வச்சிருப்பேன். கருப்பசாமிக்கு அப்படியா? திருப்பூர் எல்லை, திருப்பூர். கரூரில் 4 உத்தரவு அடிச்சிடுதுல, கொஞ்சம் உட்காருங்க, பிற பேசும். திருப்பூர், திருப்பூர் பக்கத்தில் திருப்பூர். என் பிள்ளைக்கு நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாமா புச்சலி, என்ன வேணும் பிள்ளைக்கு? காலை விட்டுவாங்க. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். திருப்பூரா உனக்கு? எந்த இடம்? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பாதசாரத்தின் நாகம். அதனால் திருமணம் சம்பந்தமாக குறைபாடுகள் இதுவரை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த திருமணத்தை வெற்றியாக்கி தரேன். அவனுடைய மனத்தை பார்த்தேன். வேற பக்கத்தில் கொஞ்சம் அன்பு பாசத்தால் குழப்பிட்டான். அவன் மனதை திருத்தி உங்ககிட்ட கொண்டு ஒப்படைச்சா தான் அந்த கல்யாணம் நடக்கும். அப்போ அவனை திருத்த முயற்சி முதல் முயற்சி. கால் வந்துட்டு வாங்கப்பா. தேடி நின்ற கண்களுக்குள் கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையிலேந்தி கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். ஏண்டா நீ வந்து கண்ண பெருமானுடைய பாட்டவே நான் பாடுறேன். உன் பையன் அத்தனை லீலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. அதனால தான் நான் பாடுறேன். தப்பாவோடு நினைக்காத மகனே. கண்ணனை கிருஷ்ணனாக்கி, ஏன்னா கண்ணன் ரொம்ப சேட்டை பண்ணார், வளர்ந்து நாட்டுக்கே உபதேசம் பண்ணினார் கிருஷ்ணாவதாரத்தில். அந்த கண்ணன் போல வளர்ந்தவனை கிருஷ்ணனாக்கி, அறிவுடையவனாக்கி, தெளிந்த மகனாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? பணம் தந்துட்டேன்டா, உனக்கு கடனே இல்லை இனிமே. இப்படி வெற்றி அடைவாய். ஆடி அமாவாசைக்கு ஆனந்தத்துடன் வந்து சேரு மகனே, செல்வ சிறப்போடு இருப்பாய். சென்று வா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? வானே, மதியம் சாப்பிட்டு போகணும். ஐயா மகாராஜா அங்கேயும் கும்பிட்டாங்க. எந்த ஊரே? யாருக்கு உத்தரவு? இது யாரு? தாத்தா தாத்தா கால் விழுந்து கும்பிட்டு வா தாத்தா. மகளே பெரிய அங்கே போய் நமக்கு பெரியவங்க அவங்க தானே. என்னம்மா நீங்கள் உட்காருங்க உட்காருங்க. சிரமத்தை என்னப்பா வேணும்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கைன்னு சொன்னேன். என்னது? மனங்கள் பாதிக்கப்பட்டன. பிள்ளைகளுடைய மன அலைகளை திருப்ப முடியுமா அல்லது கர்மம் அதுதானா என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் உண்டு. திருப்பினாலும் அது மீண்டும் செல்லும் இடத்திற்கே போகும். இதுவே இந்த உலகத்தின் கர்மமாக இருக்கும். ஆனாலும் அதில் எந்த பாதிப்பும் இல்லாமல் உன் பிள்ளைகளை உன் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு தாரேன். உன்னுடைய மனைவியினுடைய மனோநிலைகள் பாதிக்கப்பட்டு சித்தப்பிரமையை அடைந்தாள். சித்தப்பிரமை அடைந்ததற்கு மூளையினுடைய நரம்புகள் பாதிப்பா அல்லது மன அலைகள் பாதிப்பா அல்லது வேற எதுவும் கோளாறாக ஆகி வேற எதுவும் தீய சக்திகள் உடலில் தோன்றியிருக்குமா என்ற அபிப்பிராய பேதங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. எந்த ஒரு தீய சக்திகளும் தோன்றவில்லை, எந்த ஒரு பேய் பிசாசு ஆவிகளும் ஒட்டவில்லை.
ஆனாலும் மனநிலைகளில் பாதிப்பு இருக்கிற பொழுது இரவிலும் பகலிலும் யாரோ தன்னோடு வருவது போலும், தனக்கு முன்னே யாரோ நிற்பது போலும், பல்வேறு விசித்திரமான காட்சிகளெல்லாம் தெரிந்து யாரோ என்னை பிடிக்க வருகிறார் என்ற சப்தம் போன்ற விஷயங்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ளே நடக்குதா? இவைகளுக்கு மன அதிர்ச்சிகளே காரணம். இந்த மனக்கோட்டத்தை சீர்திருத்தி வெற்றியாக வாழ வச்சிருந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? கர்மதா என்ன சட்டத்துக்கு புறம்பானதை பேசாதே. உன் பணத்தை வாங்கிட்டார, ஏமாத்திலிருந்து மீட்டுட்டார. படித்து நீ ஒரு வேலைக்கு போயிடுவேன். இஷ்ட கல்யாணம் முடிக்காமல் எங்கள் இஷ்டத்துக்கு இருப்பாயாக. சுவாமியே. அடுத்து கை கொடுறா ரெண்டு பேரே. டக் புக் டக் புக் தூக்குங்க. அப்படித்தான். சபாஸ். கர்மசாமிக்கு அப்படி குழந்தை வரம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார்? குழந்தை சம்பந்தமாக யாரு? அது வேற. குழந்தை வேண்டும்னு கேட்டு வந்தவங்க யாருக்கு வேணும்? கால் வந்துட்டு வரண்டி தானே. இன்றே உனக்கு உபதேசம் இது, ஒன்றென்றீரு தெய்வம் உண்டென்றீரு. வாமா. 44 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு திருப்பூர் கிடையாது. உண்மையா? எங்கே இருந்தீங்க? அங்கே இருக்க குலதெய்வங்கள் வேறு, இப்போ இருக்க இடத்துல உள்ள தெய்வம் வேறு. அதே மாதிரி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. யாருக்கு? எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், கொடுத்துருவோம். கால் வந்துட்டு வா. வரலாம். உன் பையனுக்கு குழந்தை வரக்கூடிய தை மாதத்தில் தோன்றும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். வீரகாளி அப்படின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வா. ஜெய் பகவதி. வரலாம். இந்தாமா கருப்பசாமி காப்பாற்றுறேன். சாப்பிட்டு போ. அடுத்த பைசில் கருப்பசாமி, என்னுடைய ஜாதகப்படி என் திருமண வாழ்க்கையில் மனக்குழப்பம் இருக்குது. அதனால் திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குண்ணே திருமணம்? மகனுக்கு. ஜாதகம் எங்கே இருக்குது? ஜாதகம் குழப்பமாக இருக்காமலா? கால் வந்துட்டு வரலாம். இவருக்கு அப்படியா? முடிச்சிடலாமா? சரி. கார்த்திகை மாதத்தில் 2 ஜாதகங்கள் வரும். அந்த ஜாதகம் உன் பிள்ளைக்கு பொருத்தமானதாக இருக்கும். தை மாதத்தில் உச்சிஷ்டமாக இந்த திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேண்டும்? அந்த நஷ்டத்தை தீர்க்க என்னை 3 முறை அணுகுவாயாக. ஜெயித்தாரேன். கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டோமா? வரலாம். காசிக்கு போறேன், ஆளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு. உன்னுடைய பேரனை போய் பார்த்தேன். கைகால்கள் மனம் சம்பந்தமான நோய் இருக்கு. அது முற்கர்மத்தினுடைய பாவமாக இருந்தால் காசிக்கு போயினாலும்
அந்த பாவத்தை தீர்த்திருந்தேன், என் பிள்ளைய வாழ வை கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கியான். கால் வந்துட்டு வா. ஆதரவான மனைவியை நேசி அதனை விடவா. வரலாம். உன் பிள்ளைய மனோபக்குவத்தை கொடுத்து தெளிவாக்கி தந்தா போதுமா? ஆமாம், மன தொடக்கமாக்கி தரேன். இந்த கனியை கொண்டு கொடு, வெற்றி ஆயிரும். கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாரு? வழக்கு யாருக்குப்பா நீதிமன்றத்தில் இருக்காமா? என்ன வழக்கு? யாரெல்லாம்? சரி, கோர்ட்டுக்கு போயிடுதா? போமாங்க. நீதிமன்றத்தில் வழக்குன்னு சொல்லியிருக்கேன். கோர்ட்டில் என்னப்பா கேஸு? ஏன்பா விழுந்தாரா? எந்த ஊரியா உங்களுக்கு? கரெக்டு, திருப்பூர் ஏரியா தானே அது. மடத்துக்குளம். ஆமாம், 1 2 3 4 5 6 7 8. கிணத்துக்கடவு மடத்துக்குளம் அந்த ரூட்டா? உடுமலைக்கிட்ட. ஓகே, உட்காரலாம். கால் வந்துட்டு வரலாம். அது திருப்பூர் மாவட்டமா? ஏன் பிறந்தாய்? என்ன கேஸு? எந்த பையன்? அந்த 6 மாதத்துக்கு பிறகுதான் அதை பற்றி பேசணும். அது வேற எந்த குறையும் வரக்கூடாது. அவனை நான் அடக்கி தரேன். போயிட்டு பாப்பா, யூடியூப் போட்டுக்காப்பா. வாப்பா பக்கத்தில். போலீஸ்காரர்களால் அவன் பிடிக்கப்படுவான், மாற்றப்படுவான். சென்று வரலாம். ஆபத்து இல்லாமல் பிள்ளையை காப்பாற்றுவோம். அடக்கி தந்துடுறேன். போங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? என்னென்னு கேட்கணுமா? ஓகே, சரி. எங்கே வந்திருக்க? மடிக்க வச்சுருக்கீங்களா? திருக்கோவில் சம்பந்தமாக யாராவது கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா? கோவில் சம்பந்தமாக, தெய்வீகம் சம்பந்தமாக. அது எந்த ஊர்னு கேளுமோ? இல்லை இல்லைண்ணா, நீங்கள் இல்லை. நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லை. கர்மசாமிக்கு. அப்படியா? சரி, கேட்டு பார்ப்போம். ஓகே, இன்னும் ஒன்று தான் இருக்குது. அது யாருன்னு பார்ப்போம். ஓகே. கர்மசாமி, என்னுடைய கட்டுமனைக்குள்ள எவ்வளவு உழைச்சாலும் பணங்கள் தங்க மாட்டுக்கு. அதிகமாக தொழிலில் நஷ்டமும் என் பணம் நஷ்டமும் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தெளிவு கொடுங்கன்னு கேட்டு வந்தது. என்னடா வேலை பார்க்குற தம்பி? என்ன வேலை பார்க்குற? கால் வந்துட்டு வா. ப்ரெஸ்ஸில் வேலைக்கு போகிறியா? நீயே நடத்துறியா? நீ நடத்துறியா? நீ வேலைக்கு போறியா? உட்கார். பொய்யனேன் பிழைகளெல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. என்னப்பா நீ வந்து இப்படிலாம் பாட்டு பாடுதே? சில சமயங்களில் கொடுத்த வாக்கை உன்னால் காப்பாற்ற முடியாது. நிறைய பொய்களான வார்த்தைகளை சொல்லி சமாளித்து இதுவரை வாழ்க்கையை ஓட்டியிருக்க. இதில் உன் வீட்டுக்குள்ளே உனக்கும் வீட்டம்மாளுக்குமே பிரச்சனை இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் தலை காட்ட முடியாத குழப்பம் நடக்கும். எல்லாம் பாழா போகிற பணத்தால் வந்த வேணை. உண்மையடா? கால் வந்துட்டு வா. மெய்யனே மெய்யருளே மேவிய விளைவே போற்றி. ஏதோ உழைக்கிற சாமி, ஆனால் ஒன்றும் உயரலை. வெள்ளை வேட்டி பண்டாரம் போல் நான் காட்சி அளிக்கேன். எனக்குன்னு லைஃப் உண்டுமா கிடையாதா? அல்லது இப்படியே காலத்தை ஓட்டிட்டு வீட்டுக்கு போகவா, வெளியூருக்கு எங்கேயும் போயிடவா அப்படிங்கிற மனோநிலைகளில் நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இதற்கிடையில் ஃபோன் பேசுகிறதுக்கு குறையே கிடையாது. அது இயற்கை தானே. இப்போ ஒருத்தருடைய நகை சம்பந்தமாக உனக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும்.
யாருக்குள்ள நகை? லோன் எடுத்துருந்தாங்க, கட்டி முடி வரைக்கும் இருக்குது அப்படின்னாங்க. கட்டி முடிச்சுட்டுங்க. இப்போ வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ மறுபடியும் போய் கேட்குறாங்க, போய் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த நகையை நான் உனக்கு துலைக்கு வாங்கி தந்துடுறேன், உன் கஷ்டத்தை தீர்த்துடுறேன். கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. என்ன செய்வான் பாவம், அவன் நல்லா இருக்கணும்ல அந்த உலகத்தில். கஷ்டப்பட்டவன் கஷ்டம்தான் படணுமா? அவன் உலகத்தில் முன்னேறக்கூடாதா? வா, கண்ணை மூடுறா என் பிள்ளை, இந்த பெருவரில் பிடிச்சிக்கா. ஏலி ஏலி குடிப்பில என்னையை மட்டும் நினச்சிக்காடா. அம்மா இந்தா உன் நகை வீடு வந்து சேரும். போகிற வழியில் தாயை கும்பிட்டுட்டு போறியா எப்போதும்? சிங்கவாகினி சியாமல தேவி அங்கங்கும் எனாதபடி நிற்கும். அமைஞ்சாச்சு, சந்தோஷமா போயிட்டோம். கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு, கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் பக்தன், கோபிச்செட்டிப்பாளையம். கோபி கோபி ஏ குருவி சிட்டுக்குருவி ஐயா மனசுல. கோபிச்செட்டிப்பாளையத்து பக்கத்து கிராமம் உனக்கு. என்ன மாரியம்மா இருக்காளா பக்கத்தில்? வா, பக்கத்தில் வா. என்ன வேணும் பிள்ளைக்கு? உன் பிள்ளைக்கு என்ன கேட்க? யாரு மருமகா? கொஞ்சம் கண்ணை மூடு. இந்த பூவுக்குள்ள விஷயம் இருக்கடான்னு சொல்லுது சாமி. காலில் வந்துட்டு வரலாம். உன் மருமகளை வரலாமா? அம்மா வா. மனமாற்றம் செய்து உன் குடும்பத்துக்கு மாறுபாடாக நடக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தேவையில்லாமல் சம்பந்தக்காரர் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு உறவினர்களால் ஆன பிரச்சனை. இந்த விஷயங்கள் வந்து நம்ம மருமகளுடைய மனநிலைகள் மட்டுமல்லாமல் வாழ்க்கையும் மாறிவிடுமோ என்ற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில். அதனால் பக்கத்தில் வாமா, உன் மருமகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், வெற்றி உண்டு. 3 முறை என்னைய பாரு, ஆடி அமாவாசைக்கு வந்து சேரு. கால் வந்துட்டு வா மகளே. கோபிக்கு முன்னாலே உன் ஊரா? வாமா வாயாடி வா, நேராகுது. உன் கட்டுமனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். 1.5 வருஷமாகவே யாருடைய உதவியும் இல்லாமல் நீயே உழைச்சி நீயே வாழக்கூடிய ஒரு தலைவிதியும் ஒரு குழப்பமும் நடந்துக்கு. இப்போதைக்கு கடன்பட்ட மனக்குழப்பமும் நமக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனவேதனையும் உன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. இதனால் சேமித்து வைத்த சின்ன அளவு பணம் கூட நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுது அப்படிங்கிற ஒரு சந்தேக எண்ணம் உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா? வேற என்ன வேண்டுமாம்மா? சேர்ந்து நிறைய பணத்தை கொடுத்துட்டாம்மா. அவனை நான் திருப்பி தாரேன், சற்று பொறுமையாக இரு. நல்லா இரு மகளே. ஐயன் கர்மசாமிக்கு, மன்னார்குடி. மன்னார்குடி பக்தர்கள், மன்னார்குடி. என் சிந்தை குகந்தவனே கந்தனே குகனே நீல மயில் மீது ஞானம் வலம் வந்த நீதான்
எனக்கருள வேண்டும். முருகப்பெருமான் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? முருகன் எங்க இருக்கிறார்? வேலினை கையிலேந்தும் வேலவனே. முருகன் இருக்காரா அவங்க பக்கம்? வாங்க. மன்னார்குடியா உங்களுக்கு?